இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே மாரி தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கடவுள்களுக்கும், சாத்தான்களுக்கும் இவங்க 2 பேருக்கு இடையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமியில அவங்களுக்குன்னு ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட தூதுவர்கள் அனுப்பி மனிதனோட உடல ஆட்கொண்டு அவங்களுக்கு தேவையான வேலைகள கடவுளா இருந்தாலும் சரி, சாத்தானா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் செஞ்சுக்குவாங்களாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஒரு மனிதர் உடம்புல இருந்தா இன்னொரு மனிதருக்கு வந்திருக்கணும். இல்ல விலங்குலேருந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அந்த கொரோனா வைரஸ் எப்படிங்கிறது சாத்தானோ, அதே மாரி அந்த கொரோனாவுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா, அது வந்துட்டு கடவுள் அப்படிங்கிற மாரி, அதாவது கடவுளோட தூதுவர்கள் அவங்களுக்கு குடுத்த ஐடியா அப்படிங்கிறத நம்ம இங்க வச்சுக்குவோம். இவங்க 2 பேரும் போட்ட அந்த ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒப்பந்தத்த சாத்தானோட மகன் மீறப் போறான் அப்படிங்கிறதையும், அவன் அந்த ஒப்பந்தத்தை மீறி இந்த பூமியை அழிக்க போறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம படத்தோட ஹீரோவுக்கு தெரிஞ்சு, அவரு எப்படி அந்த சாத்தானோட மகனை அழிக்க போறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. படம் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபேமஸ் மூவியான நம்ம ஜான் விக் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு தாங்க நடிச்சிருக்காரு. மனிதர்களை அங்கே வேட்டையாடுவார் ஜான் விக் படத்தில். இந்த படத்தில் சாத்தான்களையும் அதே மாதிரி சாத்தானோட தூதுவரான பேய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் பேய் ஆடுறாப்புல. படம் உண்மையாலுமே வேற லெவலில் வெறித்தனமாக இருக்குங்க. படத்தை ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்தலாம். அப்படியே வீடியோவை பார்த்துட்டு லைக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பெருமக்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மெக்சிகோ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்சு போன ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. அந்த சர்ச்சுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கார பசங்க 2 பேரும் தொலைவிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு குழி விழுவுது. அந்த குழிக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை விடுறாங்க. கையை விட்டு பார்த்தா ஒரு பழைய துணி மாதிரி இருக்குது. அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எடுக்கிறான். அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பழைய சக்தி வாய்ந்த ஒரு கத்தி மாதிரி தெரியுதுங்க. அந்த கத்தியை அவன் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான்கள் மரணமான இருக்கு பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் அந்த பையனோட காதில் கேட்குது. அதை கேட்டதுமே அவனை அறியாமையே அவன் பயத்தில் எந்திரிக்கிறான். அவன் ஃப்ரெண்டும் ஏடா உனக்கு தங்க கிங்க கிடைச்சிச்சா, என்னை விட்டு எங்கடா ஓடுற அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் நடந்து போயிட்டே இருப்பா பாருங்க. திடீர்னு ஒரு கார் வந்துட்டு அவன் மேலே மோதுது. அந்த கார் மோதி அவன் நொறுங்கி போவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கார் அப்படியே 2 துண்டாக பொளந்து நொறுங்கி போகுதுங்க. பையன் செத்து போயிட்டானா என்னங்கிறது தெரியல. ஆனால் அந்த கத்தி வச்சிருக்கக்கூடிய அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானோட சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் வந்ததுமே அவன் குடுன்னு பயங்கர வேகமாக அந்த கத்தி எடுத்துகிட்டு எங்கே ஓடுறாங்கிறது தெரியல. அடுத்ததாக லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்துட்டு காட்டுறாங்க. சூடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ இடத்துல பொங்கிட்டு இருக்குது. அந்த டீ கப் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமை திறந்துக்கிட்டு ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல, அந்த டீ கப்பை அப்படியே கீழே போட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குதுங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காருங்க. வரும்போதே மனுஷன் ஸ்டைலாக வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் வச்சுட்டு வந்துட்டு இருக்காப்ல. அங்கே ஒருத்தர் குண்டா ஒருத்தர் இருக்காரு. ஜான் வா ஜான், இந்த வேலையை நானே முடிக்கலான்னு தான் இருந்தேன், பட் இருந்தாலும் உதவி தேவை, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இவர் தாங்க வர வச்சிருக்காரு. அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கூட்டிட்டாங்க, எது பேய் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ பற்ற வச்ச சிகரெட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு டேபிள் மேலே வைக்கிறாருங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ எங்கே போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட துணி அப்படியே உருவுறாரு. சூரிய வெளிச்சு அந்த பேய் மேலே அடிக்குது. அப்படியே அந்த பேய் அலடுது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே அந்த பேய் பிடிச்சி போன பொண்ணு இருக்கான் பார்த்தீங்களா, அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் கட்டி போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா சொல்கிறான்னா, இந்த பேயை எப்படி அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான டூல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படியே அந்த பேய்க்கு மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறாரு. எப்படி நீ அந்த நரகலோகத்துலேருந்து வெளியே வந்த, உன்னை யார் வர வச்சா, எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புல வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த சாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலாக சிரிக்குதுங்க. நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. உடனே ஒரு காசு மாதிரி எடுத்து அந்த பேயோட நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. வச்சுருந்து இப்படி புகை தெரிக்குது. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பதறாங்க. அந்த பேய் பயங்கரமாக துடிக்குதுங்க. அந்த பொண்ணோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், அந்த பேய் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட காதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட மூஞ்சி பக்கத்தில் வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு மயக்கமாக இருக்கலாம். ஆனால் அந்த சாத்தான் அந்த பொண்ணோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும். நம்ம ஹீரோ அந்த சாத்தானோட மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துறாரு. குத்துனதுமே முகம் பார்க்குற மாதிரி கண்ணாடி ஒரு 3 அடியில் சீக்கிரமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் அனுப்பிவிட்றாப்புல. உடனே அந்த ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டச்சி சுக்குன்னு தான் நொறுக்குறாப்புல. இவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிரைவர் இருப்பான். அந்த பேர் டே முதல்ல இங்கேருந்து காரை நவுத்துறா அப்படிங்கிறாப்புல. எனது காரை இங்கேருந்து நவுத்துறா, காது கேட்குதா இல்லையா அப்படிங்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் காரை நவுத்திடுறான். அந்த கண்ணாடியை கொண்டு வந்துடுறாங்க. அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க. அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எல்லாரும் கண்ணை முடிக்கிங்க, எக்காரணத்தை கொண்டும் திறந்து மட்டும் பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேய்கிட்ட மந்திரம் சொல்லிக்கிட்டே அந்த சாத்தானோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மூடுறாப்ல. அதாவது இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட கண்ணை மட்டும் மூடுறாங்க. அதில் ஒருத்தன் சவுண்டு கேட்கறத பார்த்து ஒரு பையன் கண்ணை திறந்துறான். கண்ணை திறந்ததுமே அப்படியே அந்த வயசான பொண்ணுங்களுக்கு எப்படி முடியல நினச்சி போகும், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக முடியல நினச்சி போகுதுங்க. அதனால் ஒரு கிரிப்பு போனதுனால அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கொஞ்சம் அந்த கைப்பிடியே தளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்பில் அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கழுத்தை வேற பிடிச்சிது. நம்ம ஹீரோ இருந்தாலும் அந்த பேயோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவும் மந்திரம் சொல்லிட்டு இருக்காருங்க. அந்த சாத்தான் வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணாடியிலேருந்து நகர்ந்துறாரு.
பண்ணுறாரு. அந்த சாத்தானும் அந்த கண்ணாடிக்குள்ளே போயிடுது. நம்ம ஹீரோ பயங்கர வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சி இழுக்கிறாரு. இருந்தாலும் அந்த கண்ணாடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஒரு பீஸ் மாதிரி இருக்கும். அந்த பீஸ் போய் அந்த ஜன்னலில் போய் நின்றுக்குது. அந்த சாத்தான் அந்த கண்ணாடி துண்டுலேருந்து அந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணும். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே இருப்பாருங்க. அப்படியே அந்த கண்ணாடி அப்படியே வெளியே போயிடும். அந்த சாத்தானும் வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கண்ணாடி அப்படியே தரையில் உடஞ்சி அந்த சாத்தானோட சேர்த்து சுக்கு நூறாக வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி போகுது. நொறுங்கி போனதுமே அந்த பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, கட்டி போட்டவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த பேய் இல்லைங்க. அந்த பொண்ணு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பயத்தில் கட்டி போட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு அந்த பதட்டத்தில் இருக்குது. அடுத்து அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் அடக்கின சந்தோஷத்தில் அங்கேருந்து நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது அந்த இடத்துல ஒரு டிராயிங்கை பார்க்குறாரு. அந்த பழைய கத்தி நம்ம அந்த ஒரு பையன் தூக்கிட்டு வந்தால் பார்த்தீங்களா படத்தோட ஸ்டார்டிங்கில், அந்த கத்தியோட சிம்பிள் மாதிரி இருக்குது. என்ன சேட்டை நடக்க போகுதுங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ ஒருத்தர் கூப்பிட்டு பாரு பார்த்தீங்களா, ஜான், இதை நானே பண்ணியிருப்பேன், இருந்தாலும் நீ வந்தால் நல்லா இருக்கும் தான் உன்னே வர சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவும், டே மனிதர்கள் அதாவது பேயை பார்த்து பயப்படுறவங்க அந்த டாலர்லாம் போடும், நீ ஏன் இதெல்லாம் போடுற, நீலாம் பயப்பட மாட்டேன், அதே மாதிரி அதிகமாக குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டு நம்ம ஹீரோவும் கார்லேருந்து கிளம்பி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு சர்ச்சில் ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட வேலையே நிறைய பேர் கொள்றதான், அந்த வேலை செய்கிறதுக்காக எனக்கு பாவ மன்னிப்பு வேணுங்கிறாங்க, நீ கவலைப்படாத, ஆண்டவர் தான் உத்தரவிடுறார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதரை அனுப்பிவிடுறாரு. அடுத்ததாக நம்ம படத்தோட ஹீரோயின் திடீர்னு முழிக்கிறாங்க. எங்கடா இவங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க காதில் யாரோ பேசுகிற மாதிரி தெரியுதுங்க. நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பில்டிங்கோட டாப் மாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே அவங்க கையிலையும் அந்த சாத்தானோட சிம்பிள் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டேக் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேகை அப்படியே கழட்டி தூக்கி போட்டுறாங்க. அங்கேருந்து யோசிக்காமல் கீழே குதிக்கிறாங்க. அப்படியே ஒரு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த இடத்துல நீச்சல் குளமா இல்லை தண்ணியாக என்னங்கிறது தெரியலிங்க. அப்படியே அந்த மேலேருந்து அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே விழுவுறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரியல. அவங்களோட அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி மூஞ்சை மட்டும் காட்டுறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருக்காங்க போல இருக்குதுங்க நம்ம ஹீரோயின். அப்படியே பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வாஷ் பேஷனில் வாந்தி இருக்கிறாரு. என்ன வாந்தின்னு சொல்லி பார்த்தோம்னா ரத்த வாந்தி இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோவுக்கு கேன்சர் வந்துருச்சு போல இருக்குது. அடுத்த நாள் காலையிலே போய் டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரும், நீ பேய்க்கு வேணால் பயப்படாமல் இருக்கலாம், ஆனால் கேன்சருக்கு பயந்து தான் ஆகணும், இந்த சிகரெட்டால் தான் நீ சாக போகிறேன், இந்த சிகரெட்டை நிறுத்து அப்படிங்கிறப்ப, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, எத்தனை டைம் என்ன காப்பாற்றிட்டீங்க, இதை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறப்ப, இல்லை இது ரொம்ப சீரியஸ், உனக்கு கேன்சர் முத்தி போச்சுங்கிறாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸுங்க. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இறந்துட்டாங்க போல இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்கு வேகமாக போகிறாங்க. போகிறப்ப அந்த இறந்து போனவங்க பாடியில் மூஞ்சியில் போத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மூஞ்சியை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மாதிரி அப்படியே இருக்குதுங்க. யார் இறந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தாங்க. இந்த நம்ம ஹீரோயின் கனவு கண்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது கனவு இல்லைங்க, உண்மையாலுமே அவங்க இறந்துருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோயின் கனவாக வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸும் உன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு விஷயத்தை சொல்கிறப்ப, இல்லை என் தங்கச்சி ரொம்ப தைரியமானவ, அவளாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுந்து சொல்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்க சாத்தானு பிடிச்சிது பார்த்தீங்களா, அந்த பழைய கத்தி வச்சுருந்தா பாருங்க, அந்த பையன் ஒரு வேலியை தாண்டி அப்படியே சூப்பர்மேன் மாதிரி இங்கேருந்து அந்த பக்கம் தாவறான். தாவிட்டு ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளே போகிறான் போல இருக்குதுங்க. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கால்நடைகள்லாம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பொத்துன்னு கீழே வந்து சாகுது. அடுத்ததாக நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்காரு. அந்த இடத்துல கூட பாருங்களேன், நம்ம கிருஷ்ணர் புலாங்குழல் ஊற்றுற மாதிரி அழகான ஒரு டப்பா வந்துட்டு இருக்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேய்கிட்ட சண்டைக்கு போகிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஹீரோவை பாதுகாக்கிறதுக்காக தெய்வீகமான பொருள் வந்துட்டு வைக்கிறாங்க. 2 பாலில் இந்த புனித தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு கண்ணாடி பால் மாதிரி இருக்குது, அதையும் கொண்டு வந்து அதில் வைக்கிறாங்க. அடுத்தது அந்த சிகரெட் டப்பா மாதிரி இருக்குதுங்க. அந்த டப்பாக்குள்ளே இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சை போட்டு வச்சிருப்பார் போல வண்டை. என்னடா வண்டெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிறப்ப, அந்த வண்டோட சத்தங்கள் எனக்கு பிடிக்காது தான் ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்துட்டு சொல்கிறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு பொருள் வந்துட்டு காட்டுறாப்புல. இது எங்கடா கிடைச்சிது அப்படிங்கிறப்ப, கிடைச்சதுன்னு சந்தோஷப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பயன்படுத்த பாருங்க. அப்படி நெருப்பு பயங்கரமாக வந்துட்டு இது பெட்ரோல்லேருந்து வரும் பாருங்க, அந்த மாதிரி வருது. என்னோட கேன்சருக்கு ஏதோ மருந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப, இருக்குது இதை போட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கேன்சருக்கு ஒரு மருந்து கொடுக்குறான். அடுத்ததாக நம்ம ஹீரோ எங்கடா போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ச்சுக்கு வேகமாக போகிறாங்க. நம்ம ஹீரோவை உள்ளே போகிறத ஒருத்தர் தடுத்து நிறுத்துறான். முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப, அதை விட எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் நான் போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்ததாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஃபாதரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனை மீறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல உள்ளே போயிட்டு இருக்காங்க. எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஃபாதர் இருக்காருங்க. அந்த ஃபாதரை பார்த்ததுமே என்னமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரும் நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாரை சொல்லி பார்க்குறாங்கன்னா, இந்த கடவுளின் தூதர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல சக்தி கொண்ட ஏஞ்சல்ஸ், அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறாரு. அந்த அம்மாவும் நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றுற மாதிரி, என்ன ஜான் எப்படி இருக்குது உடம்பு, உனக்கு ஏதோ கேன்சர் வந்துருச்சாமே, அப்போ நீ சீக்கிரத்தில் சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த பக்கம் அந்த ஃபாதர் நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க பார்த்தீங்களா, என்னோட தங்கச்சியை நம்ம முறைப்படி தான் நம்ம வந்துட்டு நம்ம அடக்கம் பண்ணணும், அவள் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கல, அவளை வந்துட்டு யாரோ கொண்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ சொல்கிறத நான் நம்புவேன், ஆனால் இங்கே இருக்கவங்க நம்புவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தன்னோட தங்கச்சியோட மரணத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த தேவதையை பார்க்க போனாங்க பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, நான் எந்த பாவமும் பண்ணல, ஆனால் நான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சொர்க்கத்துக்கா நீங்கள்
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு ஒரு பாவம் பண்ணுற. அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாலே தற்கொலை பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்களாம். அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கிறப்ப தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காராம். அதனால் நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை கடவுளுக்காக நான் நிறைய சாத்தான்களை அழிச்சிருக்கேன், நீ இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேர் காப்பாற்றிருக்கேன், நான் எப்படி நரகத்துக்கு போவேன் அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, கடவுள் கொடுத்தது உனக்கு ஒரு அற்புதமான சக்தி, ஏன் உனக்கு கொடுத்தாருன்னு தெரியல, அதே மாதிரி உனக்கு ஏன் கேன்சர் வந்துச்சுன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு விடை இருக்கும் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவுக்கும் கேன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால ரொம்ப சோகம் போயிட்டு இருக்காப்புல. இந்த கார் ஓட்டுற பையன் கூட இரியா நானும் வரேன் அப்படிங்கிறத சொல்லாமல் கூட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் அந்த கார்லேருந்து போயிட்டே இருக்காப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் குண்டா இருப்பார் பார்த்தீங்களா, அவர் இந்த இறந்து போனவங்களோட அந்த பேப்பர்லாம் வரும் பார்த்தீங்களா எப்படி இறந்தாங்கன்ட்டு, அந்த பேப்பர்லாம் தடவி பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருப்பாங்க பார்த்தீங்களா, எசபெல்லா அப்படிங்கிறவங்க, அவங்களோட பேப்பரை அவர் வந்து கை வச்சிடறாப்புல. கை வச்சதுமே ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகுது. அப்போ இசபெல்லாவோட மரணத்தில் ஏதோ ஒரு சந்தேகக்குரிய விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவங்க தங்கச்சி அந்த பில்டிங்லேருந்து குதிச்சு செத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் போல இருக்குது, அதை அவங்க பார்க்குறாங்க. திடீர்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேருந்தே நம்ம ஹீரோயின்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட பேரானா கான்ஸ்டன்டின் அப்படிங்கிற பேரை வந்துட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்ப்பாங்க, அந்த வார்த்தைகள் அவங்க சொன்ன மாதிரி இருக்காது. அப்போ நம்ம தங்கச்சி ஏதோ சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரான கான்ஸ்டன்டின் அப்படிங்கிற பேரை மட்டும் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கார் டிரைவர் பையனை பார்த்தீங்களா, அந்த பையனை 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையும் உங்க கூட கூட்டு போயா, எனக்கு இந்த பேய் உடத்துல பார்க்க ஆசையாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்குள்ளே போகிறாருங்க. அங்கே போனதுமே அந்த தடிமாடுமா ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு சீட் எடுத்து காட்டுறான். அந்த சீட்டுக்கு நம்ம ஹீரோ கரெக்டான ஆன்சர் பண்ணிடுறாரு. ஹீரோ உள்ளே போயிடுறாப்புல. அடுத்து இந்த பையன்கிட்ட காட்டுவாங்க, அவர் கூட வந்தாயா, அவர் சொன்னதான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இல்லை இதுக்கு யார் அர்த்தம் சொல்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்கே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு பார்த்தீங்களா, அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் அத்தனை பேருமே சாத்தான்கள் போல இருக்குதுங்க. அப்படியே நம்ம ஹீரோவை முறைச்சி பார்க்குறாங்க. அடுத்ததாக சாத்தானும் நல்ல சக்தி உள்ளவங்க 2 பேருமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ யாரை பார்க்கறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சாத்தானுக்கும் இந்த கடவுள்களுக்கும் பொதுவான ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை பார்க்கறது தான் நம்ம ஹீரோ போயிருக்காரு. நம்ம ஹீரோவும் வந்ததுமே அந்த பொதுவான ஒருத்தர், வா ஜான், உனக்கு என்ன கேன்சர்னு கேள்விப்பட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேசுகிறாப்புல. அடுத்ததாக ஏதாவது பழமையான பொருள் கொண்டு வந்திருக்கியா, பழமையான பொருள்னு சொல்லிட்டு ஃபேக்கான பொருள் எதுவும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப, என்னைக்கே அவங்க நான் ஃபேக்கான பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப, சரி என்ன காரணத்துக்காக நீ வந்த அப்படிங்கிறப்ப, எனக்கு அந்த நரகத்துக்கு போகிற அந்த சேர் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நரகத்துக்கு போகிற சேரா, தபார் ஜான், நான் வந்துட்டு இந்த அரக்கர்களுக்கும் அதாவது சாத்தான்களுக்கும் கடவுள்களுக்கும் பொதுவானவன், இதை என்கிட்ட கேட்காத அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒருத்தன் கோட் சூட் போட்டு வந்தவன் நம்ம ஹீரோவோட பேர் சொல்லி, எப்படியா இருக்க உனக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நக்கலாக கேட்குறான். இந்த நக்கலாக பேசுகிற பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தான் தான் போலது. டேய் உன்னை எல்லாம் கொல்லாமல் அந்த ஊர்லேருந்து நான் போக மாட்டேன்டா அப்படிங்கிறப்ப அந்த பொதுவான இருப்பார் பார்த்தீங்களா, ஓங்கி டேபிள் ஒரு தட்டுறாருங்க. சரக்கு பாட்டில் வேற வீணாக போயிடுச்சு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2 பேருக்கும் பொதுவானவன் ஜான், நீ ரொம்ப வரம்பு மீற, உனக்கு தேவைன்னா வெளியே போய் சண்டை போடு, என் முன்னாடி யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேருந்து வெளியே போக சொல்கிறாங்க. அப்போ அந்த சாத்தான் என்ன சொல்கிறான்னா, டேய் வாடா நீங்கள் எப்படி கேன்சலில் சாவதானே, நரகத்துக்கு தான் வரணும், வாடி உன்னை அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட தங்கச்சி கான்ஸ்டன்டின் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பேர் எழுதிருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே அன்றைக்கி நம்ம சர்ச்சில் பார்த்துமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ என்ன அப்படிங்கிறப்ப, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும், என் தங்கச்சியோட மரணத்தை பற்றி அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் பேச முடியாதுமா போமா அப்படிங்கிறப்ப டோர் சாத்துறப்ப நம்ம ஹீரோயின் கதவை பிடிச்சி தள்ளிக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ஒரு போலீஸ் அப்படிங்கிறத காட்டினதுமே நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் உள்ளவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி நரகத்தில் என் தங்கச்சி இருக்காளா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப, எப்படி உன் தங்கச்சி இறந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு. அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா, அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர், ஆனால் அவள் சூசைட்டில் வந்துட்டு எனக்கு சந்தேகம் இருக்குது, யாரோ அவளை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ கேஷுவலாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சூசைட் பண்ணி சாவறதுல ஒன்றும் பெரிய சந்தேகத்துக்கு வேலைலாம் இல்லை, இதெல்லாம் பற்றி நீ தெரிஞ்சிக்காத, இதெல்லாம் உனக்கு ரொம்ப மனவேதனையாக கொடுக்கும், தங்கச்சி இறந்துட்டாலா அதே சுகத்தோட போய் அப்படியே கொஞ்சம் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோனை அனுப்புகிறாங்க. அனுப்புனதுமே குடுன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னலில் யாரோ ஓடுற மாதிரி தெரியுதுங்க. உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு அப்படின்னு நிறுத்தி பேசுகிறாங்க. என்ன சொன்னால், உன் தங்கச்சி எப்படி இறந்தா அப்படிங்கிறப்ப, ஹாஸ்பிட்டலோட டாப் மாடியிலேருந்து என் தங்கச்சி கீழே விழுந்து இறந்துட்டா, அவளோட இறப்பில் இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா அவள் வந்துட்டு அந்தளவுக்கு வீக்கானவளாம் கிடையாது, அவள் தைரியமானவள் தான், எப்படி இறந்தாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே இங்கே நிற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த பல்போட வெளிச்சம் மட்டும் அப்படியே கம்மியாகுது. ஏடாது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தோம்னா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்புமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சடன் ஆஃப் ஆகிட்டே வருதுங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உடனே வா இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புனிதமான தேவதைக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கும், அந்த ஆலயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்துட்டு கம்மியாகாது, அந்த இடத்துக்கு நம்ம உடனே போகணும் வா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயின் என்னாச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் துப்பாக்கிலாம் செட் ஆகாது, முதல்ல என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல்ஸோட சிலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. அந்த இடம் மட்டும் கருகும்
ஜம்முன்னு இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ கையில் ஒரு கர்ச்சீப் மாதிரி வச்சிருக்காருங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே நெருப்பு பற்ற வைப்பார் பாருங்க, பயங்கரமாக ஒளி அடிக்குது. அப்போ தான் அந்த சாத்தான்கள் எங்கே இருக்குன்னே தெரியுது. ஒரு சாத்தான் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சாத்தான்கள் வந்துருக்குது. அந்த புனிதமான வெளிச்சத்தில் அத்தனை சாத்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போகுது. அத்தனையுமே இறந்த பிறகு மறுபடியும் அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு வெளிச்சங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்று சொல்கிறாரு, இந்த சாத்தான்கள் எல்லாமே என்ன துரத்திட்டு வந்த மாதிரி தெரியல, உன்னை துரத்திட்டு வந்த மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் ஒன்று புரியுது. சரி, உன்னோட தங்கச்சி நரகத்தில் இருக்காளா இல்லையா அப்படிங்கிறதான் சந்தேகம், வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு வாளியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்காரு. எதுக்கு இந்த தண்ணி அப்படிங்கிறப்ப, இந்த தண்ணி புனிதமானது, எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு சொல்லிட்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வளர்த்துற பூனை எடுத்துக்காரு. பூனைகள் மட்டும்தான் 2 உலகத்துலையுமே வாழுமா, அதாவது பூமியிலையும் இருக்குமா, இந்த நரகங்கிற சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாத்தான் வாழக்கூடிய பகுதி, அந்த இடத்துலையும் இருக்குமா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளே கீழே காலை வச்சுக்கிறாரு. இந்த அம்மாவும் ஒய்யாரமாக அதை மேஜிக் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி உட்கார்றப்ப, முதல்ல நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்பி போ, அதாவது கதவை சாத்து அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த பூனையோட கண்ணை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே பார்க்குது. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே கால் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அது அப்படியே பயங்கரமாக பொங்குது. அந்த பூனையோட கண்ணு வந்துட்டு மாறுது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கதவை சாத்துவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நரகலோகத்தில் நம்ம ஹீரோ இருக்காருங்க. இந்த நரகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அட்டாமிக் பாம் போட்டால் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரி அந்த இடத்துல தகதகன்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு அந்த புனித தண்ணி பால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலை எடுத்து ஜோப்புக்குள்ளே வச்சுக்கிறாருங்க, அதாவது மேல் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட தங்கச்சி இசபெல்லா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொலைவிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு கீழே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு துளி பயம் இல்லாமல் பார்க்கக்கூடிய சாத்தானுங்கள்லாம் கண்டுக்காத மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே போயிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இசபெல்லா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடாரு. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கான்ஸ்டன்டின் நீ வரும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை தூரத்துலேருந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில் ஒரு டேக் இருக்கும். அந்த டேகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சிம்பிள் இப்போ டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காற்றுல அவங்க பறக்க விட்றாங்க. அவங்க பறக்க விட்டதுமே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு வேகமாக ஓடுறாரு அந்த டேக் எடுக்கணுன்ட்டு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சாத்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி சுற்று போட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடுறப்பல அப்போ இந்த இசபெல்லா என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஒரு குழிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டாங்க. இசபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேகமாக அப்படியே ஓடி போகிறாருங்க. ஓடி போயிட்டு அவங்க கையில் வந்து ஒரு டேக் வந்து போச்சுங்களா, எகிரி அப்படியே பிடிக்கிறப்ப அந்த சாத்தான்கள்லாம் பக்கத்தில் வந்துடும். அந்த புனித தண்ணியை உடைப்பா இருப்பாருங்க, அந்த டேகையும் கையில் பிடிச்சிடுறாப்புல. அத்தனை சாத்தான்களும் நம்ம ஹீரோ பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம ஹீரோ அவரோட உலகம், அதாவது நம்ம உலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாப்புல. அப்படியே ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தாங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ மேலே அப்படியே புகையாக பறக்குதுங்க. ஐயோ என்னையா அவன் மேலே புகையாக பறக்குது, என்னையா பண்ணி தொலைஞ்சா அப்படிங்கிறப்ப, நரகத்துக்கு போனியா, என் தங்கச்சியை பார்த்தியா அப்படிங்கிறப்ப, நீங்கள் 2 பேரும் ரெட்ட பிறவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஆமாம், அப்போ என் தங்கச்சியை பார்த்தியா, நரகத்தில் தான் இருக்காளா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாப்புலங்க. அப்போ தான் அந்த டேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேகை வந்துட்டு காட்டுறாங்க. அந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி போட்டிருந்தது. அதை பார்த்ததுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, நம்ம தங்கச்சி நரகத்தில் தான் இருக்காரு அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிடுங்க ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பக்கம் இந்த பேப்பரை ஒருத்தர் தடவி பார்த்து கண்ணு மேலே போச்சு பார்த்தீங்களா வெள்ளையா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவரு இந்த பிணங்கள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்மார்டம் சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல நம்ம ஹீரோட தங்கச்சியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களோட கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டு பார்க்குறாங்க, இறந்தவங்களோட கழுத்தை. அடுத்ததாக திடீர்னு அவங்களோட கையை வந்துட்டு பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு இவருக்கு ஒரு சக்தி இருக்கும் போல அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அண்டர்டேக்கர் மாதிரி போகுதுங்க. உடனே அந்த இறந்து போன நம்ம இசபெல்லாவோட கை இருக்கும் பார்த்தீங்களா, சாத்தானோட சிம்பிள் வருது. அந்த சிம்பிளை பார்த்ததுமே இவர் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே பதறி போய் மனுஷன் பொத்துன்னு கீழே விழுவாங்க. அப்படியே ஒரு மூச்சு வந்து பார்த்திங்கன்னா அடைக்க ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி மாதிரி வச்சிருப்பாரு. அந்த தண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணி கீழே வரல. சரி தண்ணி இருந்துருச்சா அப்படிங்கிறதுக்குள்ள அந்த வார்டன் அந்த இடத்துல இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துடுறாரு, இந்த இடத்துல என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு குடுகுன்னு இருந்தாலும் என்னத்தை பார்த்தான்னு சொல்ல வேகமாக ஓடுறான். பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சரக்கு பாட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேருந்து எந்த ஒரு சரக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றலைங்க. சரி இதை விட்டு தள்ளு, அடுத்து நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்ததையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஊற்றுறாப்புல தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சரக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கீழே உழுவே மாட்டேது. என்னடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆளுக்கு மட்டும் தாங்க அது குடிக்கிறதுக்கு வரல. அந்த சரக்கு பால் 2 வச்சா பார்த்தீங்களா, அது தண்ணி கீழே விழுது. ஏதோ சாத்தானி இந்த ஆளுக்கு ஏதோ வேலை பார்க்குறது போல இருக்குது. இவரால் ஒன்றுமே முடியல. சரி பாட்டிலையாவது உடச்சலான்னு சொல்லி உடச்சி மறுபடியும் சொல்லி பார்த்தா கமுத்தா இவரோட வாய்க்குள்ளே அந்த தண்ணி மட்டும் போகவே மாட்டேங்குது. இவரால் முடியல, இவரால் மூச்சு விட முடியல. சரியா நம்ம ஹீரோ கிட்ட பார்க்குறப்ப அந்த பொதுவான ஒருத்தரை பார்க்க போகிறப்ப ஒரு சாத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் அந்த இடத்துல வந்திருக்கான். ஏதோ வில்லத்தனம் பண்ணியிருக்கான் போல இருக்குது. அந்த பையன் அப்படியே அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கான். அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சாகரார் பார்த்தீங்களா, அதை அப்படியே அந்த பையன் ரசித்து
ருசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த டேபிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி என்னமோ இருக்குதுங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்கிறாரு. என்னத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அவர் கையை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிழிச்சிக்கிட்டாப்ல. கிழிச்சிக்கிட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேர் சொல்லி தான் கத்துறாரு. அப்போது அவர் இறந்து கிடந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பையன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காங்க. இந்த சக்தி உங்களுக்கு எப்போலேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோ அப்போ தாங்க சொல்கிறாரு, நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தி வந்து கிடச்சிருக்குமா. எங்கேயாவது பேய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரியுமா. நம்ம ஹீரோ சின்ன பையனாக என்ன பண்ணுவாப்புல, பயத்தில் கண்ணை வந்துட்டு முடிக்க வரான். கண்ணை முடிக்கிட்டு அடுத்ததா இந்த பேய் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இடத்துல இருக்காதான். திடீர்னு அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி பயன்படுத்துமா. இவர் அடிக்கடி இவர் பயன்படுத்துறதுனால, இவர் பயப்படுறதுனால, பேய் இருக்குது பிசாசுன்னு சொல்கிறதுனால இவருக்கு சின்ன விஷயம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தையும் உடல் வலியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குதான். சரி நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூசைட் ட்ரை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சூசைட் பண்ணி நம்ம ஹீரோ இறந்துட்டாரு. சூசைட் பண்ணாலும் நரகத்துக்கு தானே போவாங்க. அந்த நரகலோகத்துக்கு நம்ம ஹீரோ போகக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் வந்திருக்கு. அதனால் நம்ம ஹீரோ உயிரோடு இருக்காரு. இந்த பக்கம் அந்த சாத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போனார் பாருங்க. அவரை பார்த்து முறைக்கிறப்ப அந்த ஒரு பையன் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அவன் நல்ல சக்திக்கு வந்து ஒரு ஏஞ்சலுங்க. அந்த பிணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இறந்துருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வர சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எதுக்குமா இந்த ஆள்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு இறந்ததை ரொம்ப சோகத்தோடு பார்க்குறாரு. அவர் ஒரு டாலரை இதுக்கெல்லாம் எதுக்குறா நீ போடுற, நீலாமாட பேய்க்கு பயப்புன்னு சொல்லி சொல்லுவார் பார்த்தீங்களா, நானே ஒன்று கொண்டுட்டேனா, இதை பொறுத்த நீ தப்பிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவரோட கையில் கிழிச்சிருக்கிறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறாருங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து அந்த ரத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தை மனுஷன் அப்படியே தொடச்சிருக்காரு. தொடச்சிடுச்சு அச்சு வச்சு பார்த்தா ஒரு கர்ச்சிப்பில் அந்த சாத்தானோட சிம்பிள் வந்துட்டு தெரியுது. உடனே நம்ம ஹீரோவுக்கு இந்த சக்தி வாய்ந்த பொருட்களை ஒருத்தர் கொடுப்பார் பார்த்தீங்களா, இந்த ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. உடனே அவரும் நோட் பண்ணிக்கிட்டு இது என்னங்கிறத எனக்கு உடனே சொல்லு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இசபெல்லா இறந்து போனா பார்த்தீங்களா, சூசைட் பண்ணால அந்த இடத்துக்கு நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு இந்த பேய் பிசாசுங்கிற விஷயம்லாம் தெரியுமா. இவங்க அம்மா இறந்ததுலேருந்து இவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா யாரும் கேட்குறது இல்லைல்ல, நம்ப மாட்டாங்கல்ல, பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட தங்கச்சி அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த மண்டை ஓடு, இந்த பேய்கள், கடவுள்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் தொலைவிட்டு இருக்காரு. என்னதை தொலைவிறீங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு சிம்பிள் அங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. நீங்கள் 2 பேரும் ரெட்டை பிறவி தானே, அதாவது உன் மனசுக்குள்ளே ஒன்று தோன்றப்ப உன் தங்கச்சி ஒன்று பண்ணியிருப்பா, உன் தங்கச்சிக்கு ஒன்று தோன்றப்ப நீ ஒன்று பண்ணியிருப்ப, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறப்ப நானும் இசபெல்லாவும் இப்படி சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த கண்ணாடியில் ஊதிக்கிட்டே விளையாடுவோம். அந்த ஞாபகங்கள் இந்த கண்ணாடியை பார்த்தா எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணாடியில் வந்துட்டு ஊதுறாங்க. ஊதுனதுமே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கல் மாதிரி நடக்குது. என்னன்னா அந்த இடத்துல எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. நம்ம எப்படி இந்த பனியில் ஊதி எழுதுவோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது அதிகாரத்தோட நம்பர் மாதிரி தெரியுதுங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, நம்மளோட புனித நூலில் அகராதியில் இந்த ஒரு நம்பரே இல்லையே அப்படிங்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நம்மளோட புனித நூல்களில் இது வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாத்தான்களோட நூல்களில் கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ சாத்தான்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பார்த்தீங்களா, உடனே அவரும் அந்த சாத்தானோட புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாரு. பார்த்ததுமே அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் அந்த புக்கில் இருக்குது. அப்போ அடுத்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த சாத்தான்களோட புக்கை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நம்மளோட புனித நூல்களில் இந்த பூமி எப்போ அழியும் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனால் இந்த சாத்தான்களோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி எப்படி அழியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியும், இந்த பூமி அழிஞ்சுதுன்னா இந்த பூமியவே அவனுங்க நரகமாக மாற்றிக்கிட்டு அவனுங்க இங்கேயே செட்டில் ஆயிடுவானுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு அந்த சாத்தானோட சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. அந்த சிம்பிளில் நிறைய இது பார்த்தீங்கன்னா போட்டுருக்குதுங்க. அவரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த சாத்தான் பூமிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள்களுக்கும் சாத்தான்களுக்குமே ஒரு ஒப்பந்தம் இருக்குமா. அந்த ஒப்பந்தத்தை வந்துட்டு இவங்க மீறக்கூடாதான். அந்த மீறி இவன் எப்படி வரலாம் அப்படிங்கிற விதிமுறைகளும் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப இவர் சுற்றி முற்றி பார்க்குற இவருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இப்போது பூமியை வந்துட்டு தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும்னு துடிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானோட மகனான மெனனா. அவன் எப்படி வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு மனிதனோட உடல் தேவையா. அடுத்ததாக தெய்வமே வந்துட்டு அவனுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் அவன் இந்த பூமிக்குள்ளே வர முடியும், இந்த பூமியை ஆட்கொள்ள முடியும். அப்படிங்கிறப்பயே இவர் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ நம்ம ஹீரோ மெனனா அவன் கண்டிப்பாக வரக்கூடாது, நரகத்தில் இருக்கவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா பூமி அழிஞ்சு போயிருமே அப்படிங்கிறப்ப அப்போ கடவுளுக்கும் சாத்தான்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடறாப்புல. சாத்தானோட ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால அவன் என்னை ஏதோ பண்ண போகிறான், அதனால் நீ கிளம்பி இங்கே
நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. இவர் சொல்லி முடிச்சதுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட கண்ணுலேருந்து அப்படியே ஒரு பூச்சி வெளியே வருதுங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ பிணநாத்தம் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கர வேகமாக ஓடுறாங்க. உள்ளே போய் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட உடம்பு முழுக்க பூச்சிகளாக இருக்குதுங்க. நம்ம ஹீரோ அவரோட கோட் எடுத்து அந்த பூச்சி அப்படியே விரட்டி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக இந்த பூச்சிகளால் நிரப்பப்பட்டு மனுஷன் சம்பவ இடத்துல கொடூரமாக இறந்துருக்காருங்க. இந்த பக்கம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. அதை நோக்கி யாரோ போயிட்டு இருக்காங்க. யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முதல்ல சாத்தான் ஒருத்தருக்கு பிடிச்சான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான். அப்படியே அந்த காரில் இருக்கக்கூடியவரை அடிச்சு தூக்கி போட்டு அந்த சாத்தான் கார் எடுத்துகிட்டு படு பயங்கரமாக வேகமாக போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த சிட்டிக்கு தாங்க அந்த பையன் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ அவங்க நண்பர்கள் இறந்த அந்த சோகத்தில் மனுஷன் தம் அடிச்சிட்டு இருக்காருங்க. கேன்சர் வந்து கூட அடங்காமல் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் நரகத்துக்கு போகணும், நரகத்தில் போய் என் தங்கச்சியை நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, உன் தங்கச்சி இறந்துட்டா, அதே மாதிரி நீ என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நீயும் செத்து போவ, உன்னையும் வந்து நான் பேயா பார்க்க விரும்பலை அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல நான் மறந்துட்டேன். என் தங்கச்சிக்கு எப்படி அந்த பேய்களை பார்க்கக்கூடிய அந்த சக்தி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் அந்த சக்திகள் இருந்துச்சு. அவள் என்கிட்ட கேட்பா உனக்கு இது தெரியுதானே அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லி நான் வேணும்னே சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு தெரியாமல் வந்துட்டு போயிடுச்சு. என் தங்கச்சி என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறா, அவன் நரகத்தில் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நான் பார்த்தே தெரியணும். தயவு செய்து நரகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கக்கூடிய அந்த பாத் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாத்தில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நொப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கோட்டை கழட்டிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இறங்குறாங்க. இறங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிறாங்க. முக்கிக்கிட்டே மனசை ஒருநிலைப்படுத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அனுப்புகிறாப்புல. நம்ம ஹீரோயினையும் அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. என்னமோ நம்ம ஹீரோ தான் போட்டு அவங்களை அழுத்துற மாதிரி தெரியுதுங்க. அவங்களும் மூச்சு விட முடியாமல் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ளே அழுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல, நம்ம ஹீரோவை கொல்ல போகிறாரா அப்படிங்கிறது தெரியலிங்க. அவங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி அப்படியே வெடிச்சு சிதறுதுங்க. அப்படியே அந்த பாத்து குளிப்பாங்க பாருங்கள், அந்த இடமே வெடிச்சு சிதறி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் விழுந்துறாங்க, நம்ம ஹீரோயின் பக்கம் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மேலேயும் அந்த புகை வருதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க போல இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த நரகத்தை பார்த்தேன், அந்த சாத்தான்கள் நம்ம மனசை எப்படி மாற்றுறதுங்கிறத பார்த்தேன், என் தங்கச்சி நரகத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அந்த தண்ணியில் வலிக்கிக்கிட்டே எந்திரிச்சு எங்கே ஓடுறாங்க. எங்கடா ஓடுறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா நான் ஒன்று பார்த்தேன், ஏதோ உருண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு லூஸ் தரமாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறாங்க. உட்காந்துக்கிட்டே அவங்கள அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு காயின் மாதிரி இருக்குதுங்க. அது காயினா ஏதாவது ஒரு சிம்பிளா அப்படின்னு தெரியல. அதை வந்துட்டு அக்யூரேட்டாக நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தா நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சேட்டையெல்லாம் பண்ணது யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு புக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட கூடிய அத்தனை டூல்ஸுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ யாரையோ போட்டு தள்ளுறதுக்கு போகிறாப்புல. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஹீரோயினும் கூட வராங்கிறாங்க. காரில் வந்துட்டு 2 பேருமே உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்த்தா கிஸ் கொடுக்காம $1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கழுத்தில் போடுறாங்க. எக்காரணத்துக்கு கூட இந்த டாலரை கழட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்டு தாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு போகிறான். நம்ம ஹீரோ யாரை பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாத்தான் ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையனோட கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி கொலகுலன்னு ஆகுது. என்னடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க அட்டாக் பண்ணுறாப்புல. அந்த நெருப்பு அந்த மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த சாத்தானை அடிச்சு தம்சம் பண்ணுறாப்புல. அந்த சாத்தானும் உன்னை சும்மாவே விடக்கூடாது நானும் பார்க்குறேன், உனக்கு டைமிங் கொடுத்து பார்க்குறேன், நீ அடங்க மாட்ட போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மூஞ்சில் அப்படி எரிஞ்சு போய் கிடக்குது. அவன் கோபத்தில் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செவுத்தில் நிறுத்தான். நீ சாகதாண்டா போகிற, எங்கள் சாத்தான் இளவரசன் இந்த ஊருக்குள்ளே வரதாண்டா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த கோட் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க போட்ட அந்த கோட்டை கழட்டி காருக்குள்ளே போட்டுக்கிட்டு இவங்களும் ஆக்ஷன் மூலம் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கழுத்தை அந்த பையன் பயங்கரமாக பிடிச்சி நெருக்கிறான். நெருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலன்னா அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கிள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருக்காரு, கடலோட ஆயுதம் போல இருக்குது. அதை எடுத்து அந்த சாத்தானோட மூஞ்சில் ஒரே குத்துங்க. அப்படியே அவன் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செதறி போகுது. சம்பவ இடத்துலேயே அவனுக்கு தடுமாற ஆரம்பிச்சிடான். நம்ம ஹீரோவோ மூஞ்சி அந்த சாத்தானை குத்துறாப்புல. குத்தி ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கப்பட்டார். உண்மையை சொல்லு, அந்த சாத்தான் எப்படி வரான், எது மூலியமாக வரான், நீ உண்மையை சொல்லலை, உன்னை நான் இங்கேயே கொண்டுருவேன் அப்படிங்கிறான். நீ என்னை கொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன்னா அப்படிங்கிறப்ப இதை விட ஒரு மிகப்பெரிய தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா நரகலோகத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நரகம் தானா, உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் பாரு, நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் ஒரு மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ கூட உண்மையை சொல்லு, இல்லை உன்னை நான் உண்மையாலுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறப்ப என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த சாத்தான்னு சொல்கிறான்.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே இந்த தீய சக்தியை புனிதப்படுத்தி சொர்க்கத்துக்கு அலைங்க அப்படிங்கிறப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் பதறிக்கிட்டே சொல்கிறான். இந்த கத்தி ஒரு புனித கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்தியோட விஷயத்தையும் அதே மாதிரி அந்த சாத்தான் இந்த பூமிக்குள்ளே வரணும்னா ஒரு தெய்வ சக்தி நிறைந்த ஒரு மனித உடல் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி போகிறான். அப்போ தான் அந்த சாத்தான் பயங்கரமாக சிரிக்கிறான். ஜான், எங்களோட வேலையை நீ ரொம்ப சுலபமாகிட்ட, அந்த தெய்வ சக்தி நிறைந்த உடலையே வந்து பார்த்தீங்கன்னா நீ காட்டி கொடுத்துட்ட அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு அந்த சாத்தான் மேலே ஒரு குண்டு அடிக்கிறாருங்க. அந்த சாத்தான் பையன் சம்பவத்தில் செதறி போயிடும். நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னது புனிதமான உடல், என்ன அந்த ஆயுதம் அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சாட்டில் உடஞ்சிருப்பால, அந்த ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக வந்துட்டு காட்டுறாப்புல. காட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எங்கே அந்த கோட்டை கழட்டிட்ட, உனக்கு ஒரு $1 போட்டனே, அந்த $1 எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்பே அந்த சாத்தான் பையன் கரெக்டாக நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எப்படி இழுத்துட்டு போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை செவருமே உடச்சிட்டு போயிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோவும் அந்த செவத்துக்கெல்லாம் தாண்டி எகிரி குதிச்சு போயிட்டே தாங்க இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினே அப்படியே வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாயிடும். அந்த சாத்தான் தொலைவுன அந்த தூய்மையான சக்தி நிறைந்த மனித உடல் நம்ம ஹீரோயின் தான் போலது. அடுத்ததான் நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே போகிறாருன்னா இந்த 2 பேருக்கு பொதுவான ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. மறுபடியும் அந்த தடிமான அந்த சீட்டை காட்டுறான். நம்ம ஹீரோ மூஞ்சில் ஒரு குத்தி உள்ளே போகிறார். அந்த இடத்துல ஒரு டோர் இருக்குங்க. இவரோட துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த டோரை உடைக்கிறாப்புல. உடைச்சிட்டு உள்ளே போனதுமே அந்த பொதுவான ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, டே ஜான், உனக்கு மரியாதையாக எப்படி நடந்துக்குனே தெரியாதா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ கன் பாயிண்டில் என்ன கேட்குறாருன்னா, அந்த நரகத்துக்கு போகிற எனக்கு அந்த சேர் வேணும், அந்த சேர் எனக்கு இப்போ கண்டிப்பாக தேவைப்படுது, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ ரொம்ப வரம்ப மீறடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியை பயன்படுத்துகிறான். அப்படியே ஒரு வேவை பயன்படுத்துவான் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே பறந்துட்டு போய் தொப்புனு கீழே விழுறாடுங்க. அப்படியே அவன் பறந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்புல புகை பறக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேருக்கும் பொதுவானவர் தான், இந்த சாத்தான் உள்ளே வரக்கூடாது, கடவுள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் ஓகே எனக்கு புரியுது. ஆனால் சாத்தானோட இளவரசன் அந்த எல்லையை மீறான். அந்த எல்லையை மீறப்ப நீங்கள் எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும், மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விட்டு போடுறாப்புல. சரி வா, உனக்காக அந்த சேரை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அந்த நரகலோகத்துக்கு போகக்கூடிய அந்த சேரை வந்துட்டு காட்டினதே இல்லையா. நம்ம ஹீரோவுக்கு தான் முதல் முறையாக காட்டுறாரு போல இருக்குது. அப்படியே ஒரு துணியை ஓப்பன் பண்ணால் இந்த மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட கூலி படத்தில் வரும் பாருங்க சேரு, அந்த சேர் மாதிரி இருக்குதுங்க. அந்த சேரை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறாப்புல. ஜான், உன்னால் திரும்பி வர முடியாமல் கூட போகலாம், பார்த்து சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஊற்றி விட்றாப்புல. அடுத்து கையில் இவர் ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சிருக்காருங்க. நம்ம ஹீரோவை சேரில் உட்கார வச்சுட்டு அந்த மந்திர ஒளி அப்படியே நம்ம ஹீரோ மேலே அடிப்பார் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ நரகலோகத்துக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகிறாப்புல. அந்த நரகலோகத்துலேருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பூரா நம்ம ஹீரோ துல்லியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாப்புல. இந்த பழைய சர்ச்சில் ஒரு பையன் கத்தி எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த கத்தி எடுத்ததும் அவன் மேலே கார் மோதி அந்த கார் நொறுங்கி போன விஷயத்தை கொண்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தெளிவாக பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததாக அந்த காரை உடச்சி அந்த பையன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்கு, அதை கொண்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்புல. அடுத்தது அந்த சாத்தான் பையன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அந்த பையன் போகிறான். அங்கே போனால் 1-2 சாத்தான் இல்லை, ஊருப்பட்ட சாத்தான்கள் இந்த சாத்தானோட இளவரசருக்காக காத்துட்ருக்கு. சாத்தானோட இளவரசன் நம்ம ஹீரோட தங்கச்சி இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அப்படியே திடீர்னு திரும்பி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவால் மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா விட முடியல. அப்போ தான் அந்த பொதுவான ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. நீ என்னத்தரா பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தாரப்ப சாத்தான் வந்துட்டான், அவன் வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே வந்துட்டு அப்படியே அந்த சாத்தான் லோகத்தை அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ள போகிறான் அப்படிங்கிறப்ப அந்த கார் ஓட்டுற அந்த பையன் வந்தான். சாத்தான் உள்ளே வரானா, சரி என்னோட பங்களிப்பு நானும் கொடுக்குறேன், நானும் சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த தெய்வ சக்தி வந்த பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாமே உருக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த பையன் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம கடவுளால் ஆசிரிக்கப்பட்ட ஒரு பொருள், அதாவது ஒரு சிலுவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலுவையை தண்ணியில் போட்டால் கூட அந்த தண்ணியும் புனித தன்மையாக ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அந்த பொதுவானவர் அப்படி சிரிச்சிட்டு இருக்காப்புல. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, நீ இந்த சண்டையில் வராத, உனக்கு ஏதோ அயர்மேன் பயமாக இருக்குது, நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த சண்டைக்கு கண்டிப்பாக நானும் வருவேன், என்னால் முடிஞ்சது ஒரு சாத்தானையாவது நான் கொள்ளுவேன், ஏன்னா உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இந்த சண்டையில் என்னோட பங்களிப்பு இருந்துட்டு போட்டுமே, ஏன் என்னை விட மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப இந்த 2க்கும் பொதுவான ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஆசீர்வதிக்கிறாப்புல. அடுத்ததாக நம்ம ஹீரோவை ஆசீர்வாதம் பண்ணுவார் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த ஆசீர்வாதத்தை கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோட தங்கச்சி இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்க்குறாங்க, அந்த சாத்தான் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு எவனாவது பக்கத்தில் வரானா அப்படின்னு சொல்லி பார்த்தா
பார்த்தா அந்த சாத்தான் பக்கத்தில் இருப்பான். சாத்தான் அப்படியே சரமாரியாக சுடுறாங்க. இந்த சுடுற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே ஒட்டுமொத்த சாத்தான்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுங்களுக்கு காதில் கேட்குது. உடனே அந்த சாத்தான் துப்பாக்கி வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்றான். அந்த துப்பாக்கி பறந்து போயிடுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் துரத்துவான். இவங்க அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேருந்து மேலே ஏறுவான் பாருங்கள். சரன்னு அந்த சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ளே கூட்டு போயிட்டான். என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோவும் அந்த வண்டி ஓட்டுற பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே டே தம்பி, உன்னோட வேலையை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பையனை அனுப்புகிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவனோட துப்பாக்கியை கீழே வச்சுக்கிட்டு ஏதோ வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குதுங்க, அந்த வாட்டர் டேங்கோட மூடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புனிதமான ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த பையன் நினைக்கிறான். அவன் வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கதவை திறந்து அந்த மொத்த சாத்தான்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரூமுக்குள்ளே போயிடுறாரு. டேய், ஒட்டு மொத்த பேரும் மரியாதையாக அந்த நரகலோகத்துக்குள்ளே போயிருங்க, இல்லைனா அத்தனை பேருமே செத்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் குடிக்க அந்த லைட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு காட்டுறாப்புல. இந்த லைட்டை வச்சு என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நெருப்பு வரக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கும் பார்த்திங்களா, அதில் காட்டினதுமே உடனே அங்கே தண்ணி வருது. அந்த சிலுவைப்பட்டதுனால புனித தண்ணியாக மாறினதுனால அத்தனை சாத்தான்களும் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் சக்தி வாய்ந்த சாத்தான்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாத்தான்களை நம்ம ஹீரோ அவரோட அந்த புனித துப்பாக்கி இருக்கும் பாருங்க, அந்த புல்லட்டாக மாற்றினா இருப்பாருங்க, அதை வச்சு அத்தனை சாத்தானுங்களே வேட்டையாடுறாங்க. அப்படியே அத்தனை சாத்தானுங்களும் அப்படி வெடிச்சு இந்த பொங்கல்லாம் எப்படி செதறி போகும், இந்த பாம்பெலாம் வெடிச்சு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்க அப்படி செதறி போகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அத்தனை பேருமே அடிச்சு துவம்சம் கட்டுறாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் சுடப்பாரு, இவர்கிட்ட ஒரு புல்லட் தீர்ந்து போயிடும். அந்த சாத்தான் சிரிச்சுக்கிட்டே மாட்டினடா மாப்பிள்ள அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த டிரைவர் பையன் தான் வந்து உதவி பண்ணுறான். உடனே இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் சாத்தானோட உலகத்தில் இருக்கிறாங்க. அத்தனை சாத்தானுமே வந்து யாருக்கோ காத்துட்டு இருக்கு. யாராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானோட இளவரசர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே ஹீரோயினுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினோட முன்னாடிக்கு வராங்க. முன்னாடி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் பையன் உள்ளே போயிட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. இந்த சாத்தான் முதல்ல ஒரு பையனை பிடிச்சது பார்த்தீங்களா, அந்த பையன் செத்து போயிட்டான். அடுத்ததாக பக்கத்தில் அப்படியே நீர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொப்பளிக்கும். யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் சாத்தானோட முழு வடிவமாகவே மாறிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக சண்டை வருது. ரெண்டு பேருமே கழுத்தை பிடிச்சி நசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மந்திரத்தை சொல்லி பார்க்குறாப்புல. அந்த சாத்தான் பையன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோவோட கதை முடிஞ்சுன்னு போயிருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ கேன்சர் பார்த்தீங்களா, சரியாக வந்து அவரால் மூச்சு விட முடியல. அப்போ அந்த டிரைவர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்துட்டு அந்த சாத்தானை பிடிச்சி வச்சுக்கிறான். அதாவது நம்ம ஹீரோனை பிடிச்சி வச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கரையோரமாக, அதாவது தண்ணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு அவங்களோட கையை வந்துட்டு நம்ம ஹீரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த மந்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை நம்ம ஹீரோ ஜெபிக்க ஆரம்பிக்காரு. அந்த ஜெபிக்க அந்த சாத்தான் பயங்கரமாக துடிக்கிறான். உனக்கு இந்த பூமியில் இடம் இல்லை, நரகலோகத்துக்கே போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறாரு. நம்ம ஹீரோவோட அந்த மந்திர வார்த்தைகள் கேட்டு அந்த சாத்தான் பதவிக்கிட்டு நம்ம ஹீரோட உடம்புல இருந்து போயிட்டான் போல இருக்குதுங்க. நம்ம ஹீரோயின் பழையபடி நார்மலாக நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படிங்கிற அடுத்த செகண்ட்லேயே நம்ம ஹீரோயின் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிக்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாத்தான் பையன் நம்ம ஹீரோயினோட வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படியே வயிற்று கிழிச்சிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் பயங்கரமாக துடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாத்தானை ஓட்டுறதுக்கு இவர் மந்திரம் சொல்கிறாரு. இவரால் சொல்ல முடியல, இவருக்கு பயங்கரமாக இருமல் வருது. அப்போ அந்த டிரைவர் பையன் என்ன பண்ணுறான்னா இவன் கண்ணை முடிக்கிட்டு ஆண்டவர் வேண்ட ஆரம்பிக்கிறான். இவனும் அந்த மந்திரத்தை சொல்கிறான். இவனும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து பயங்கரமாக அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சாத்தான் பையன் அப்படியே வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுமே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. எப்படியும் அந்த சாத்தானை ஒழிச்சு கட்டிடம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல உட்காராருங்க. உட்காந்துமே இந்த பையனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஐயோ, நானும் பேய ஓட்ட ஆரம்பிச்சிட்டேயா, இனிமேல் நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம்ல ஜான், எப்படி நான் ஒரு சிசின் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவன் அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒரு அடி, அடுத்து மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுறான். விழுந்ததுமே கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ்களே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது. அந்த ஃபோர்ஸில் அந்த பையன் கீழே விழுந்திருக்கான். கீழே விழுந்ததுமே அவனோட மூக்கு வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே நான் இறந்துருவானா ஜான் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவோட கண்ணு விட அந்த பையன் இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோ பயங்கரமாக கடுப்பாகிறாப்புல. கடுப்பாயிட்டு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குதுங்க. அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே அப்படி முன்னாடி வைக்கிறாப்புல. அப்படியே உடம்பு பூரா வைப்ரேஷன் ஆகுது. இவர் என்ன பண்ணுறாருனா சாத்தானோட உலகத்துக்குள்ளேயே போயிட்டு அந்த சாத்தானை கொண்டலாங்கிற பயங்கர கோபம். அப்படியே அந்த சாத்தானோட உலகத்தை வர வைக்கிறாப்புல. இவரால் முடியல. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடல் வலி வேதனையோட அந்த கேன்சரே இருந்தாலும் பரவாயில்ல அவனை அழிக்கணுடா அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஏஞ்சல் ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அப்படியே நம்ம ஹீரோவோட நெஞ்சு மேலே காலை வச்சு நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தடுக்கிறாங்க. என்ன ஜான், நீ வந்துட்டு இந்த வேலையில் செய்யக்கூடாது, உன்னோட வேலை என்ன பேய் ஓட்டுறது தானே, இளவரசனே நீ ஓட்டுவே அப்படிங்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று புரியுது. ஓ, கடவுளின் துணையோட வரணும் அப்படிங்கிறது, அந்த கடவுள் நீ தானா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிறப்ப ஜான், கடவுள் எல்லா உயிர்களையுமே நேசிக்கிறாரு, கடவுள் எல்லா உயிர்களையும் அன்பாக பார்க்குறாரு. ஆனால் மக்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வரலன்னா கடவுளையே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒரு ஊதுவாங்க பாருங்க.
அப்படியே நம்ம ஹீரோ பயங்கர ஃபோர்ஸாக அப்படியே பின்னாடி பறந்து போயிட்டு ஒரு கேட் இருக்கும், கண்ணாடி கேட்டு. அந்த கண்ணாடி கேட்டே உடஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பொத்துன்னு விழுந்து மயக்கம் போட்டாருங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே, என்னோட உடல்நிலை இப்படி இருக்குது, இருந்தாலும் நீங்கள் சோதிக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாப்ல. இந்த குட் ஏஞ்சல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோனோட நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சிலுவையை போடுறாங்க. சிலுவையை போட்டதுமே அந்த சாத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோனோட உடம்புல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீங்கான் எடுத்து நம்ம ஹீரோவோட கையே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கிறாருங்க. வெட்டினதுமே அவரோட உடம்புல பயங்கரமாக ரத்தம் போயிட்டுருக்கு. அந்த சாத்தானும் ஹீரோயினோட வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரத்தம் சொட்ட சொட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சாத்தானோட இளவரசன் எதிர்பார்த்த மாதிரியும் அந்த நல்ல ஏஞ்சல் எதிர்பார்த்த மாதிரியும் நம்ம ஹீரோயினோட உடம்பு தெய்வமான உதவும் பார்த்தீங்களா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய இளவரசனை குத்துனா இளவரசன் பூமிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே உயர்த்தி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோட வயிற்றுல குத்த போவாங்க பாருங்கள், அப்படியே அந்த இடம் ஃப்ரீஸ் ஆயிரும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. திடீர்னு இந்த சாக்கடையிலேருந்து ஒருத்தங்க எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கால் வந்துட்டு தெரியுதுங்க. யாராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நரகலோகத்துக்கே தலைவன் ஒருத்தரமா பார்த்தீங்களா, பெரிய சாத்தான், அந்த சாத்தானே வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல. சூசைட் பண்ணதுனால நம்ம ஹீரோ நரகத்துக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே கூப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கான். சாகர நிலைமையில கூட நம்ம ஹீரோ சிகரெட் எடுத்து பார்த்திங்கன்னா வாயில் வைக்கிறாப்ல. டேய், இந்த சிகரெட்னால தானே செத்து போனோம் அப்படிங்கிறப்ப, லாஸ்ட் சிகரெட் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப சாத்தானே வந்து பார்த்திங்கன்னா, சாத்தானோட தலைவனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சிகரெட்டை பற்ற வைக்கிறாப்ல. பற்ற வைக்கிறப்ப, நீ வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தல்ல, எதுக்காகடா நீ இப்போ செத்து நரகத்துக்கு வரலான்னு ஆசைப்பட்ட, உனக்காக சிவப்பு கம்பளம் போட்டு உன்னை வரவேற்கிறேன் ஜான் அப்படிங்கிறப்ப, அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உன்னோட மகன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறப்ப, என்னோட உலகத்தில் இல்லை, உன்னோட உலகத்தில் இல்லை, அவன் பூமிக்கு வந்திருக்கான். நீங்களும் கடவுள்களும் போட்ட ஒப்பந்தத்தை மீறி அந்த பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காப்ல. என்னோட பையனா இங்கேயா, அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்சிக்கு பக்கத்தில் வரான். நீ சொல்கிறது மட்டும் பொய்யா இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன், உன்னோட பையன் இங்கே தான் இருக்கிறான், நீயே போய் பாரு அப்படிங்கிறப்ப, அது மட்டும் உண்மையாக இல்லை மௌனே, நீ பயங்கரமாக நரகத்தில் சித்திரவதைப்படுவான்னு சொல்லிட்டு நம்ம சாத்தானோட தலைவர் பான் பார்த்தீங்களா, அவன் இந்த இடத்துக்குள்ளே போகிறான். அந்த இடத்துக்குள்ளே பார்த்ததுமே அந்த ஏஞ்சலும் நம்ம ஹீரோயினோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சாத்தானை குத்திட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்துட்டு பார்க்குறான். அப்படியே நம்ம சாத்தானோட தலைவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினே கைத்தாங்களாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடுறாங்க. தூக்குனதுமே இவங்க கத்தியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே குத்தாமல் தரையில் வந்து பார்த்திங்கன்னா குத்துறாங்க. இவங்களுக்கே என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தெரில. அப்படியே சாத்தானோட தலைவனை பார்த்ததுமே இவங்களே பயங்கரமாக பயப்படுறாங்க. நீயா, உனக்கே இங்கே வரத்துக்கான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிங்கிறப்ப, நம்ம ஹீரோயின் அவன் பிடிக்கலைங்க, அவனோட பையனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் பையனை கட்டி போட்டு பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏஞ்சலும் உன்னை இங்கேருந்து விரட்டுறம்பான்னு சொல்லிட்டு மூஞ்சில் குத்துறதுக்கு வருவாங்க. இது ஏன் அவசரப்படுற, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர்ப்பா பார்த்தீங்கன்னா சாத்தா இளவரசன் தன்னோட பையனையே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நரகலோகத்துக்கு அனுப்பிடுறான். என்ன அடிக்கிற அளவுக்கு ஒரு டிகிரி வந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் அனுப்புவான் பாருங்க. அப்படியே அந்த நல்ல தேவதை இருப்பாங்க பாருங்க, அப்படியே ரெக்க கேட்கலாம் அப்படி எரிஞ்சு போய் பறந்து போய் அந்த தண்ணிக்குள்ள உருவாங்க. அப்படி பெரிய அலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உருவாகுது. உருவாகிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. நீ பண்ணது எனக்கு உதவி தான், இந்த உதவிக்காக உனக்கு என்ன பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாப்ல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலன்னா, உன்னோட நரகலோகத்தில் இருக்கக்கூடிய இசபெல்லாவை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாப்ல. உடனே அவனும் சிரிச்சுக்கிட்டு, சரி உனக்கு டைம் ஆகி போச்சு வாஜா, நீ சொன்னதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டை அனுப்பிடுறாப்ல. நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா இறந்துட்டார் போல இருக்குதுங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே விசில் ஊதிக்கிட்டே அவன் நரகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மேலே இறங்குது. நம்ம சாத்தானோட தலைவனாலே இழுக்க முடியல, மறுபடியும் ஒரு ஃபோர்ஸோட இழுப்பான். மறுபடியும் நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர்ஸ் வந்து அழுத்துது. ஏன்னா அது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, திடீர்னு அந்த சாத்தான் மேலே ஒரு மிக பயங்கரமான ஒரு தெய்வீக ஒளி வந்துட்டு அந்த இடத்துல வருதுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அப்படியே மனுஷன் அப்படியே எந்திரிச்சு, மனுஷன் நரகத்துக்கு போகலைங்க, மனுஷன் சொர்க்கத்துக்கு போகிறாரு. பல நாளாக நம்ம ஹீரோவும் ஆசைப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே போகிறாருங்க. நம்ம சாத்தானுக்கும் ஒரே குழப்பம், இவன் எப்பரா சொர்க்கத்துக்கு போகிறான் அப்படிங்கிறப்ப தான், ஓ உன்னோட உயிரை அந்த பொண்ணுக்காக தியாகம் பண்ணி நீ சொர்க்கத்துக்கு போக போறியா, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டும் போது நம்ம ஹீரோ என்ன சிம்பிளை காட்டான்னு சொல்லி பாருங்களேன். நம்ம சாத்தானுக்கு பயங்கரமான வெறுப்பு வந்துடுது. நம்ம ஹீரோ உன்னால் முடிஞ்சதை பாரா அப்படிங்கிறப்ப சாத்தான் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ செத்தாதானடா நீ வந்துட்டு இந்த பூமியிலேருந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு அப்படி ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ பயங்கரமாக வழியில் துடிக்கிறாரு. இந்த சாத்தான் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட அந்த கேன்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஹீரோவோட நெஞ்சில் நிறுத்தினான். ஜான், நீ நரகத்துக்கு வர வேண்டியவன், நீ எனக்கானவன், நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, நீ பூமியில் வாழு, நீ செத்தினா எப்படியாவது நரகத்துக்கு தானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பையனை கிளம்பிடுறான்.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக கேன்சல்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. உடனே ஓடி வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கைத்தாங்களாக தூக்கிக்கிறாங்க. தூக்கிக்கிட்டு அந்த சாத்தான் தான் போயிட்டா பார்த்தீங்களா, 2 பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம், சாத்தானை ஓடிட்டன்ட்டு. அப்போ திடீர்னு இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த கத்தியை வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு எடுத்துட்டாரு. எடுத்ததுமே அந்த தண்ணியில் விழுந்த அந்த ஏஞ்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போய் அவங்களும் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ ஜான், நீ தான் சரியான ஆள், என்னை நீ தான் கொல்லணும், இந்த துப்பாக்கி எடுத்து என்னை நீ கொன்னுட்டு உன்னோட பழியை நீ தீர்த்துக்கோ, உன் கையால் செத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட கொண்டு வந்து நீட்டுறாங்க. என்னை கொன்னுடு ஜான், தயவு செய்து எனக்கு முக்தியை கொடு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஏஞ்சலோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா போலிச்சுன்னு ஒரு குத்துறாப்புல. குத்துனதுமே நம்ம ஹீரோ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உயிர்களோட விளையாடுறது உங்களுக்கு வேணா ஒரு விளையாட்டாக இருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி இல்லை, நீ இப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோ ஒரு பொக்கே மாதிரி எதுவும் கொடுக்குறாப்புலங்க. நம்ம ஹீரோயினும் என்ன எனக்கு நன்றி சொல்கிறீங்களா, எனக்கு பொக்கே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை உருவி பார்த்தா அந்த சாத்தான் எடுத்த அந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா, புனிதமான கத்தி, அந்த கத்தியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த கத்தி எதுக்கு நீ என்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிறப்ப, இந்த கத்தியை நீ தான் பார்த்துக்கணும், பத்திரமா எனக்காக இந்த உதவி பண்ணு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக அதை நான் செய்வேன் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப, இதுக்கு மேலே நான் உன்னை எப்போ சந்திப்பனோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நம்ம அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் முத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு முறை இல்லை 2 முறையும் தற்கொலைக்காக முயற்சி பண்ண நம்ம ஹீரோ நரகத்துக்கு போகாமல் இப்போ வரைக்கும் ஒரு உயிரோட தாங்க இருக்காரு. இவர் இப்போ சிகரெட் அடிக்கிறது விட்டுவிட்டு மனுஷன் பூமரை போட்டு மின்னுட்டு இருக்காப்புல. அடுத்து ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு தேவைக்காக தான் கடவுள் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை உயிரோட வச்சுருக்காங்க. படம் இதோட இங்கே முடியுதுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.